தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் இல்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே இல்லை ஊரர்த்தம்பாகத்து உமை மைந்தனே ஏழும் பெற்ற உலகேழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோ உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை சுதிக்கின்ற மின் கொடி மின் கடி குங்கும தோயம் என்ன துதிக்கின்ற மின் கொடி மென்கடி தோயம் என்ன பிடிக்கின்ற மேனி அபிராமி என் தன் விழுத்துணையே பிடிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழியே நயும் தோழும் தெய்வமும் பெற்றதாயும் சுத்திகளின் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் நயும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலர்பூ பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலர்பூ நயும் கரும்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் கனையும் கரும்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அனையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தமே தேன் எவரும் அறியாமறையை கொண்டு அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு உனது திருவடிக்கே திருவே வெறுவி உனது திருவடிக்கே திருவேருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் அறிந்தே விடு நரகுக்கு உறவாய மனிதனே மறிந்தே விடு நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி மனிதரும் தேவரும் முனிவரும் வந்து சென்னி தரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடை மேல் தரும் சேவடி கோமளமே வாசடை மேல் நீ தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே தரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே
இந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் அருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியதும் திருவடி தாமரை சிந்தையுள்ளே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே உன்னியதும் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே உன்னியனில் நடியாருடன் கூடி முறை முறையே பன்னியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே பன்னியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே எண்ணியதும் திருவடி தாமரை சிந்தை உள்ளே தென்னியது தாமரை சிந்தையுள்ளே நீயதும் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே மன்னியதும் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே நீயனில் நடியாருடன் கூடி முறை முறையே நடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்றும் உன் தன் பரமாகம பத்ததியே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே நீயது உன் திருவடி தாமரை. என்னுடைய தலையில உன்னுடைய திருவடி தாமரை இருக்கு. அதாவது என்னுடைய தலையை நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன். அதனால உன்னுடைய திருவடி என் தலையில இருக்கு. சென்னி அது உன் பொன் திருவடி தாமரை. சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். என் மனசுக்குள்ளார இருக்கிறது உன்னுடைய மந்திரம் மட்டும். ஓம் சக்தி ஆதி பராசக்தி இறைவனுடைய அந்த இறைவியுடைய மந்திரங்களை மட்டுமே மனசுல அது மட்டும்தான் இருக்கு. வேற எந்த நினைப்பும் இல்லை. தலை குனிஞ்சிருக்குன்னா உனக்கே அடிமை செய்கிற பாவம் எனக்கு இருக்கு. மனசுல எப்பயுமே உன்னுடைய மந்திரம் இருக்கு. சிந்துர வண்ணப்பெண்ணே, செந்நிறத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவியே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே. உன்னுடைய மேலான உனக்கு இறைவனை அடைவதற்கு என்னென்ன பத்ததி உண்டோ அதெல்லாம் முன்னியனின் அடியாருடன் கூடி பல மற்ற அடியார்களோடு சேர்ந்து, என்னோட ஏற்கனவே பக்குவப்பட்ட அடியார்கள் இருப்பார்கள், குருமார்கள் இருப்பார்கள். அவர்கள்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு அதுபடி கூடி முறையே பண்ணியது உந்தன் பரமாகம் பத்தி. உன்னை அடைவதற்காக உன்னுடைய இறைவனோட சேர்ந்து அனுபூதி நிலை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற அடியார்களோடலாம் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நானும் பண்ணிட்டு வரேன். என்னுடைய தலை உனக்கே குனிந்து உனக்கு அடிமை பாவத்திலேயே என் மனசு இருந்துட்டு இருக்கு. என் மனசுல எப்பயுமே உன்னுடைய மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கேன். மற்ற அடியார்களோட பக்குவப்பட்ட அடியார்களோடய சேர்ந்து அவர்களோட முறையே என்னென்ன பண்ணணுமோ அந்த பத்ததியில நான் பண்ணிட்டு வரேன் உன்னை அடைவதற்காக. இதுல முன்னிய நின் அடியாருடன் கூடி முறையே பண்ணியது. முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படிநிலையில அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு வரப்ப அடுத்தடுத்த எந்த முறையில இறைவனை அணுகணுங்கிறதுக்கான நமக்கான காட்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சுட்டே வரும். நம்ம முதல்ல சாதாரணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அப்புறம் கோயிலுக்கு போக ஆரம்பிப்போம். ஒரு பெரியவர் இப்படி பண்ணும்பார். அப்புறம் அன்னைக்கு நமக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி புரியும்.
அப்புறம் வேற ஒரு பாட்டு படிப்போம். அப்படி நம்மளுடைய முறைகளே அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு படிமுறைக்கு மாறிண்டே வரும். அது உடனடியே கடைசியா போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்னைக்கு எப்ப பக்குவம் ஏற்படுதோ அப்ப அடுத்த நிலைக்கு இறைவனே பார்த்து கூட்டிட்டு போவார். நம்ம ஒண்ணும் அதுக்காக முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம். அதுக்கே இறைவனே குருவை அனுப்பி விடுவார். உனக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான் இவன், அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன குரு அனுப்பணுமோ அந்த இடத்துல அங்க குரு அனுப்புவார். அந்த குரு ஒரு தூக்கி விடுவார். அங்கிருந்து அடுத்து அப்படி தூக்கி விடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறைவனே பார்த்து நமக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போய் முறையே அப்படியே முறையா யார் அந்தந்த ஆன்மாக்கு தனித்தனி முறை. எனக்கு ஒரு மாதிரி, இன்னொரு ஆன்மாக்கு ஒரு மாதிரி. ஏன்னா அந்தந்த ஆன்மா எந்த பக்குவத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நீங்க திருப்புகழ் எல்லாம் படிக்கிறப்ப முருகன் கடம்ப மாலை போட்டு இருக்கா அப்படின்னு பல இடங்கள்ல பாட்டு வரும். ஞாபகம் இருக்கா? கடம்ப மாலை போட்டு இருக்காங்கிற பல திருப்புகளையும் பல முருகனை பத்தின வர்ணனையில வரும். அது கடம்ப மாலை ஏன் ஸ்பெசிபிக்கா கடம்ப மாலை அப்படின்னாக்க, எல்லா நீங்க ஒரு பூ மாலை போட்டாக்க கிட்டத்தட்ட எல்லா அந்த ஒரு அந்த மாலையில ஒரு 100 பூ இருக்கு அப்படின்னாக்க, 100 பூ இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஒரே நேரத்துலதான் அது மலர்ந்து போகும். இப்ப ஒரு பூனா சாயங்காலம் 6 மணி 6ல இருந்து 6:30 கிட்டத்தட்ட 100 பூ இருக்குன்னா 100 பூவும் 6ல இருந்து 6:30 மலர்ந்துடும். ஒரு சில பூ காலங்காத்தால மலரும். அப்ப காலங்காத்தால 6ல இருந்து 7 ஒரு ஒரே மாலையில 100 அதே பூ 100 இருந்ததுன்னா ஒரே நேரத்துல மலர்ந்துரும் எல்லாமே. ஆனா கடம்ப மலை அப்படி இல்லை. கடம்ப மலர்ங்கிறது ஒரு 100 பூ 100 கடம்ப மலர் இருந்தா கூட ஒரு மலர் காத்தால 6 மணிக்கு மலரும், இன்னொரு மலர் 8 மணிக்கு மலரும், இன்னொன்னு 10 மலர் இருக்கும். அது நேரத்துக்கு தான் அது மலரும். அது கடம்ப மாலையை முருகன் போட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆன்மாக்கள் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையில இருக்கு. அதனால யார் எப்பப்ப பக்குவப்படணுமோ அப்பப்ப பக்குவப்படுத்தி நம்மளை இறைவன் கூட்டின்னு போறார் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கடம்ப மாலை போட்டு இருக்காருங்க அர்த்தம். யார் இப்ப நான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கேன். ஆனா சாய்பாபாங்கிறவர் அவர் வேற நிலையில ஏற்கனவே பக்குவப்பட்ட நிலையில இருக்காரு. அப்படின்னா அவரை முதல்ல பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பழுக்க வச்சு அப்புறம் அப்படியே அந்த மாதிரி யார் எப்பப்ப பக்குவப்படணுமோ அந்தந்த நேரத்துல பக்குவப்படுற மாதிரி ஒரு மாலையை உயிர்கள் எல்லாம் கோத்திருந்தா எப்படி கடம்ப மலர் மாலை எப்படி ஒன்னொன்னும் ஒரு நேரத்துல பூக்குமோ அது போல ஆன்மாக்கள் அனைத்தும் ஒரே நேரத்திலேயே முக்தி அடையணும்னு அவசியமே கிடையாது. எந்தெந்த ஆன்மா எப்பப்ப பக்குவப்படுறதோ அப்பப்ப இறைவனே பார்த்து அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போவார். அதான் கூடி புண்ணிய நின்னடியாருடன் கூடி முறையே பண்ணியது. பல படிமுறையில அடுத்தடுத்த லெவல்ல 1வது கிளாஸ் 2வது கிளாஸ் 3வது கிளாஸ் நம்ம போற மாதிரி இறைவனே பார்த்து கூட்டிட்டு போவார். நான் இப்ப எந்த கிளாஸ்ல இருக்கேன், என்ன யாருமே கூப்பிடலையே நம்ம கவலையே பட வேண்டாம். இறைவனே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். அந்த அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வருவார். திடீர்னு அன்னைக்குன்னு ஒரு புத்தகம் படிப்போம். ஒண்ணுமே இல்லை, நம்ம வேற மனசுல எங்கேயா உட்காந்துட்டு இருப்போம். டிவியில யாராவது சொல்லுவார். அதுல இருந்து நமக்கு அப்படியே அடுத்தது இப்படி பண்ணலாமேன்னு தோணும். இப்படி இறைவனா பார்த்து கூட்டின்னு போய் அப்படி முறையே பண்ணியது குந்தன் பரம ஆகம பத்ததி அப்படின்னு அந்த பத்ததி வழியா இறைவனே நம்மள ஒவ்வொரு ஆன்மாவையும் கூட்டி சென்னியதும் போகத்திருவடி தாமரை சிந்தை உள்ளே சென்னியதும் பொன்திருவடி தாமரை சிந்தையுள்ளே திருமந்திரம் வண்ண பெண்ணே மன்னியதும் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே அடியாருடன் கூடி முறையே முன்னியடியாருடன் கூடி முறையே பண்ணியதென்றும் முந்தன் பரமாகம பத்ததியே பண்ணியதென்றும் பரமாகம பத்ததியே கதியுரு ஆவி தளர்விலதோ வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் கதியுருவண்ணம் மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும்
துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. கதியுரு பத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். கதியுருமத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். தியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். அதிகுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும். மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும். துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டார். கதியுரு மத்து, தயிர் கடையக்கூடிய மத்தானது எப்படி சுழன்று கொண்டே இருக்கிறதோ அது போல என்னுடைய ஆவியை பெருவியா எப்படி மாற்றுவார். புல்லாகி பூடாய் புழுவாய் அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு பிறவியா நானும் அப்படி பிறவியா போயிட்டு மத்து தயிர் கடையிற மத்து எப்படி அங்கே இங்கே அப்படியே சுத்தின்றே இருக்கோ அது போல நானும் அப்படியே சுத்தின்றே இருக்கேன். கதியுரு மத்தில் சுழலும் என் ஆவி. அதனால அப்படி இருக்கக்கூடிய என்னோட ஆவியை தளர்வு இல்லாமல் கதியுரு வண்ணம் கருது கண்டா, எனக்கு தளர்வில்லாமல் எனக்கு ஒரு நிலையான இறைவனுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபூதி நிலையை கொடுத்து என்னுடைய பர்மனண்டா இருக்கக்கூடிய அந்த நீடித்த இன்பம் கிடைக்கக்கூடிய சச்சிதானந்த நிலையை எனக்கு கொடு. தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய், அந்த நிலையை எனக்கு கொடு. அப்படி பிறவியில நான் அங்கே இங்கேயும் சுத்தி இருக்கிற எனக்கு அந்த நிலையை கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. கமலாலயன் அப்படின்னு கமலம்னா தாமரை, கமலாலயன்னாக்க தாமரையில இருக்கக்கூடியவன் பிரம்மா. கமலாலயன்னா பிரம்மாவும் மதியுரு வேணி மகிழ்னனும். மதியினக்க சந்திரன் தலையில இருக்கக்கூடிய இந்த இடத்துல ருத்ரனை குறிக்கிறது. சிவன்னு சொல்லிக்கலாம், ருத்ரன்னு சொல்லிக்கலாம். மதியுரு வேணி மகிழ்னனும் மாலுங்கிறது திருமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரான சுந்தரியே. அதாவது பிரம்மாவும் சிவனும் திருமாலும் வணங்கக்கூடிய சிந்துரான சுந்தரியே, சக்தியே அப்படின்னு. இதுல நமக்கெல்லாம் சரியா புரிஞ்சு காட்டி சில சந்தேகங்கள் வரும். அது எப்படி பிரம்மா சிவன் திருமால் எல்லாம் சக்தியை தொடராளா, இப்ப யாரு பெரியவர், சிவன் பெருசா சக்தி பெருசா, இந்த மாதிரி தேவையில்லாம சிந்தனைகள்லாம் வரும். அதெல்லாம் தேவையில்லாத சினிமாக்காக வந்த குழப்பங்கள் தான். அதெல்லாம் எப்பெல்லாம் இந்த தத்துவங்கள்ல நமக்கு குழப்பமே கிடையாது. அது நம்ம கதை சொல்றப்ப இந்த மாதிரி இதை சொல்லி குழப்பி விட்டு சிவமா சக்தியா அப்படின்னு சினிமாலாம் எடுத்து, அதனால நம்ம என்னமோ இவர் நீ பெருசா நான் பெருசா சண்டைக்கெல்லாம் இறைவன் அப்பாற்பட்டது. அதை போய் நம்ம வச்சு அதுல போய் நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வந்து அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரவே கூடாது. ஆனா அது நம்ம கதைக்கு அப்படி சொல்றதுனால அப்படி வந்து, இதனால என்ன இதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு செகண்ட் இதை ஒரு மேலோக்கமா தத்துவத்தை புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் இறைவன் அப்படிங்கிறது உருவமற்ற ஒரு இறைவன் தான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு இறைவன். அந்த இறைவனுக்கு பல தன்மைகள், சிவம் சக்தி அதெல்லாம் தன்மைகள். ஆனா ஒரே இறைவன். அந்த இறைவனுக்கு உருவமே கிடையாது. உருவமில்லாத ஒரு நிலை, அந்த நிலை தான் அதை சிவம் சக்தின்னு நம்ம சொல்றோம். அதை என்ன பேர் வேணா சொல்லிக்கலாம். லலிதா சஹஸ்ரநாமத்துல லலிதா தேவின்னு அதை சொல்றோம். இதே வைஷ்ணவத்துல அத ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கு இப்ப நம்ம என்ன முருகன் சொல்லிக்கலாம். கௌமா இதுல சூரியன், அந்த ராஜஸ்தான் குஜராத் பக்கம்லாம் போனானாக்கா அந்த தத்துவத்தை சூரியம் அப்படின்னு வழிபடுவார். அதனால அதுக்கு பேர் எப்படி வேணா கொடுத்துக்கலாம். உருவமற்ற ஒரு நிலைன்னு ஒண்ணு இருந்ததுனாக்க அதுதான் இறைவன். அத புராணங்கள்ல கதையில வரப்ப நம்ம உருவம் எடுத்து அதை பல உருவம் எடுத்த நிலைகள். இப்ப முத்தொழில் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முத்தொழில் செய்யக்கூடியவர்கள் நம்ம சொல்றோம். முத்தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உருவம் எடுத்த நிலை. அது புராணத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ். அதே மாதிரி இப்ப ராமன் கிருஷ்ணன் அப்படின்னாக்க அதெல்லாம் புராணத்துல இதிகாசங்கள்ல வரக்கூடிய
கேரக்டர்ஸ். இல்ல சில பேர் மனிதர்களாவே வாழ்ந்துட்டு போனவர். ராமன் அப்படின்னா மனிதர்களாவே வாழ்ந்துட்டு போனவர். கிருஷ்ணர் அப்படின்னா மனிதரா வாழ்ந்துட்டு நமக்கு ஒரு பல 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர், அவ்வளவுதான். மனிதராவே இப்ப சாய்பாபா அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதரா வாழ்ந்துட்டு போனவர் தான். அவரும் ஆன்மாதான். நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர் பக்குவப்பட்ட நிலையில இருக்கார். இறைவனே தன்னுடைய முழு சொரூபத்தையும் அவர்கள் மூலமா காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கே தவிர, அவர்களும் அவர் மனிதர்களுக்குடைய எல்லா விதமான விதிமுறைகளும் அவர்களுக்கும் பொருந்தும். உருவம் எடுத்து வந்தாச்சுனாலே அந்த புராணங்களுக்கு, அந்த புராணத்துல நம்ம உருவம் எடுத்து வந்த அனைத்துக்கும் அந்த இந்த உருவத்துக்குண்டான லட்சணங்கள் எல்லாம் பொருந்தும். ராமரை நம்ம இறைவன் சொல்றோம். ராமன் திருமால் ஸ்ரீமன் நாராயணனே ராமனா பிறந்தார். ஆனாலும் ராமரை சீதையை தொலைச்சிட்டு காட்டுல போறப்ப, அந்த காட்டுல போறப்ப அத்தனை புலம்புவாரு. ராமாயணத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பல ஸ்லோகங்கள்ல இந்த காட்டுல சீதையை தேடிட்டு போறப்ப சாதாரண மனிதன் கூட கொஞ்சமா தான் புலம்புவார். அவர் ராமர் அப்படி புலம்புவார். ஒரு இறைவனாக்க அப்படி புலம்புவார். ஏன்னா இறை தன்மை இருக்குமே தவிர மனிதனுடைய குணங்கள் அத்தனையும் அவர்களுக்கு உண்டு. அது போல அந்த உருவம் எடுத்து வந்தாச்சுனாலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு எந்த உருவம் எடுத்த எந்த கேரக்டர்ஸ் எடுத்தாலும் அந்த தன்மையும் வந்துடும். அது நம்ம புராணங்கள்ல சொல்றது. அதனால இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மதியுருவேணி மகிழ்னனும் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி அப்படின்னாக்க முத்தொழில் புரிகின்ற அந்த கேரக்டர்ஸ் உருவம் எடுத்து வரக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் இவர்கள்லாம் வணங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிற அந்த உருவம் இல்லாத நிலையை அதை இந்த இடத்துல சக்தின்னு சொல்றோம். அபிராமி அந்தாதி நம்ம படிக்கிறப்ப அந்த உருவமற்ற நிலையை சக்தின்னு படிக்கிறோம். வேற மத்த பாடல்கள்ல படிக்கிறப்ப அதை சிவம்னு படிக்கலாம். எல்லா சிவம் சக்தி எல்லாம் ஒண்ணுதான். அந்த உருவமற்ற நிலை அப்படிங்கிறது அது இறைவன். அதுக்கு எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதனாலதான் நீ பெருசா நான் பெருசா, இந்த இறைவன் பெருசா அந்த இறைவன் பெருசாங்கிறத குழப்பம் ஏன் வரக்கூடாதுன்னா, முதல் கேள்வி நம்ம என்ன கேட்கணும், உருவம் கொண்டது அப்படின்னாலே அது உருவமற்ற நிலைக்கு அது அந்த உருவமற்ற நிலை ஒரு நிலை மேல, அதுதான் தத்துவ நிலை. இந்த தத்துவ நிலைக்கு கீழே உருவம் எல்லாமே கேரக்டர்ஸ். அதுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்டான அனைத்து லிமிடேஷன்ஸும் இருக்கும். அதனால இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கமலாலயனும் மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி அப்படின்னா அந்த உருவம் எடுத்த முத்தொழில் புரியக்கூடிய அந்த தேவர்கள் அந்த சக்திங்கிற உருவமில்லாத நிலைக்கு அவர்களை அந்த சக்தி உருவமில்லாத நிலையை வணங்கி என்றும் துதிரி சேவடியாய் சிந்தூரான சுந்தரியே அப்படின்னு இது எங்க வந்தாலும் நீங்க இப்படி கரெக்டா புரிஞ்சுட்டாக்க இந்த குழப்பங்கள்லாம் வராம. ததியுருமத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் வண்ணம் கருதை கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அரிநீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் அந்தரிநீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே சுந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கந்தரி ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள். ஆரணத்தோன்னாக்க பிரம்மாவுடைய கபாலத்தை கையில வச்சிருக்கிறவள் ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள். என் சுந்தரி எந்தை முதல் வரியில இருந்தா சுந்தரி. சுந்தரி எந்தை துணைவி
சுந்தரி போட்டுட்டு நீ திருத்திருக்க. ஆமா, சில புக்ல தப்பா பிரிண்ட் ஆயிருக்கும். முதல் வரியில இருக்கிறது சுந்தரி, 2வது வந்தரி, 3வது அந்தரி, 4வது கந்தரி. சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம். சுந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே. சுந்தரி எந்தை துணைவி, என்னுடைய வாழ்க்கைக்கு எந்தைனா என் தந்தைன்னு அர்த்தம். என் தந்தைனா இங்க சிவபெருமான குறிக்க, சிவபெருமானுடைய துணைவியே. எந்தை துணைவி அப்படின்னா என் தந்தையான சிவபெருமானுடைய துணைவியே. வந்தரி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி, என்னுடைய வினை பயன்கள் எல்லாத்தையும் அறுத்து கொடு, வந்தரி வெட்டி கொடு அப்படின்னா. சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி, மகிடன்னாக்க மகிஷாசுரன். மகிஷாசுரன் அவன் தலைமேல நிற்கக்கூடியவள், அதுதான் மகிடன் தலைமேல் அந்தரி. மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற துர்க்கைய அதுதான் மகிடன் தலைமேல் அந்தரி. நீலி, நீலினா நீல கருநீலத்துல இருக்கக்கூடியவள் நீலி. காளிங்கிறோமே, அது கருநீலத்துல இருக்கக்கூடியது, அது நீலி. அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள், கையில பிரம்மதேவனுடைய கபாலத்தை தாங்குபவள். இதுக்கும் நம்ம சிவபெருமான் கையில கபாலத்தை வைத்து நாடுபவர் அப்படின்னாக்க எல்லா, அது என்ன அர்த்தம்னாக்க எல்லாம் அடங்கி அந்த பிரளய காலத்துல இந்த முத்தொழில் பண்ண உருவமெடுத்து வரக்கூடிய அத்தனை தேவர்களும் அடங்கி போன நிலையிலையும் கடைசியா மிஞ்சி இருக்கிறது என்ன அப்படிங்கிறதுக்காக அந்த இறைவன் கபாலத்தை வச்சு ஆடுற மாதிரி நம்ம சித்தரிச்சு. சிவபெருமான் சுடுகாட்டுல ஆடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரளய காலத்துல எல்லாம் ஒடுங்கின நிலையில கூட முத்தொழில் பண்ணக்கூடிய தேவர்கள்லாம் கூட ஒடுங்கினதுக்கு அப்புறம் என்ன பாக்கி இருக்கும் அப்படின்னா இந்த இறைவன் மட்டும், இறை மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கையில பிரம்ம கபாலத்தை வைத்து ஆடுறார் அப்படின்னு. ஏன்னா இந்த பிரம்மா கூட இருக்க மாட்டார், முத்தொழில் பண்ணக்கூடிய தேவர்கள் எல்லாம் அழிஞ்சிருப்பார்கள். அந்த நிலையிலையும் பாக்கி என்ன இருக்கும், கடைசி எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெருஞ்சோதி, அதுக்கு முடிவே இல்லாமல் எப்பயும் இருக்கக்கூடியது எதுன்னா இந்த இறைவன்கிற அந்த தொகுதி. அந்த இறைவன்கிற அந்த வஸ்து அந்த கையில பிரம்ம கபாலத்தை வைத்திருக்கிறது அப்படின்னா அந்த 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 முத்தொழிலும் அடங்கிய நிலையில கூட அந்த இறைவன்கிற தொகுதி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதான் நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் அவளுடைய மலர்த்தாள் என் கருத்தனவே. அந்த இறைவியுடைய அவளுடைய திருவடி தாமரை என்னுடைய கருத்தில் எப்பயுமே அந்த இறைவியை நினைச்சிருக்கேன் அப்படின்னா எல்லா இந்த உருவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த இறைவன்கிற அந்த வஸ்துவை எப்பயும் நான் மனதில் நினைச்சிட்டு அதுலயே அந்த சிந்தனையிலேயே ஊறி இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். நீலினா என்ன அர்த்தம்னா? நீலி அழியாத கன்னிகை. நீலினா நீல கருநீலத்துல இருக்கக்கூடியவள் காளி. காளி கருநீலமா, நீங்க காளி சில போட்டோலாம் பார்த்தா கருப்பாவும் இருக்கும், சிலதெல்லாம் நல்ல டார்க் கருநீலத்துல இருக்கும், அது கருநீலி. நீலி அதான் நீலி. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம். சுந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில்.
கருத்தன எந்தை கண்ணன வண்ண கனகவெப்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூர். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெப்பில். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூர். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். திருத்தன பாரமும் செங்கை சிலையும் அம்பும். முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தென் முன் நிற்கவே. முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. என்றும் வணங்குவது உன்மலத்தாள் எழுதா மறையின். என்றும் வணங்குவது மலத்தால் எழுதா மறையின். என்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து. ஒன்றும் அருள் பொருளே உமையே இமயத்து. அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. வணங்குவது உன்மலத்தாள் எழுதா மறையின். என்றும் வணங்குவது மலத்தால் எழுதா மறையின். என்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து. ஒன்றும் அரும் பொருளே அருளே இமயத்து. அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. இன்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இன்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எல்லா நாளும் இறைவனை நினைக்கிறோம். எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இறைவனை நினைக்கிறோம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், அதாவது இறைவனுடைய நம்ம இறைவனை முதல்ல சாதாரணமா பாக்குறப்ப, குழந்தையா இருக்கிறப்ப சுவாமி பார்க்கணும் அப்படின்னா கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு நம்ம முதல்ல என்ன நினைச்சப்ப கோயிலுக்கு போனாதான் சுவாமியை பார்க்க முடியும்னு நினைச்சோம். அப்புறம் வீட்டுல பூஜை பண்றப்ப மட்டும்தான் நம்ம சுவாமி பார்க்க முடியும்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஆன்மா பக்குவப்பட இறைவன் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், பல நேரங்கள்ல பார்க்கலாம்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அப்புறம் நம்ம என்ன பாக்குறத எப்பயுமே நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கோமே, அந்த இறைவன்கிறது இந்த உணர்வு இருந்துட்டே இருக்கு. இதனால எப்பயும் இது தனியா இது இறைவனை தவிர்த்து நம்ம வேற நிலையில இருக்கோங்கிற சிந்தனையே இல்லாத நிலைக்கும் வரும். அதுபோல அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படப்பட நின்றும் இருந்தும் கிடந்தும் என்ன வேலை இந்த உலகத்துல இந்த உலகத்துல நான் எங்க பிறந்திருக்கேனோ அந்த பிறந்திருக்கிறதுக்கு தகுந்தால் போல நம்மள ஒவ்வொருத்தர்கள் பல பல கடமைகள். அம்மாவா இருக்கிறவளுக்கு அம்மா கடமை, அப்பாவா இருக்கிற அப்பா கடமை, குழந்தையா இருந்தா ஒவ்வொரு நம்ம ரோலுக்கு தகுந்தா போல கடமைகள் இருக்கு. அதெல்லாம் எதையா இருந்தாலும் எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டே இன்றும் இறந்தும் கிடந்தும் அப்படியே எது பண்ணினாலும் அந்த இறை நினைப்பிலேயே
என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். அந்த சிந்தனையிலே அந்த இறைவனுடைய மெய்ப்பொருள் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிய ஆரம்பிச்சு உணர ஆரம்பிச்சாச்சுன்னா எப்பயுமே சதா இறைவன் நினைப்பிலேயே மூழ்கி உலக வழி அனைத்தையும் செய்யக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வரும். அந்த நிலையில சொல்றார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே. மறையினாக்க வேதம். வேதத்தை எழுதி வச்சு படி. இப்ப வேணா புக்கெல்லாம் வந்திருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு 100 வருஷத்துல வேணா வேதத்தை எப்படி நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம்னாக்க அப்படியே வாய்மொழியா. அதனாலதான் எழுதாமறை, எழுதி வச்சு படிக்கிற விஷயம் இல்ல வேதம். வேதம் வாய்மொழியா சொல்லி சொல்லி அப்படி படி. இந்த குருகுலத்துல வேத பாடசாலையில சொல்லி தருவாங்க. வேத மந்திரத்தை சொல்லுவாங்க. அது குழந்தை எல்லாம் உட்காந்து கேட்கும், ரிப்பீட் பண்ணும். அதே போல ரிப்பீட் பண்றது அப்படியே சொல்லும். அது பல ஜெனரேஷனுக்கும் வரணுங்கிறதுக்காக அதை சாதாரணமா இருக்கக்கூடிய வேதத்தை பல பல கன பாடங்கள்லாம் பண்ணி வச்சு அந்த எத்தனை ஜெனரேஷன் எத்தனை வழிமுறை ஆனாலும் அந்த வேதங்கள் அந்த நம்ம விட்டு இத்தனை நிறைய போனது போகதான் நம்ம பாக்கி இருக்கு. இப்ப அது போகாம வந்திருக்குனாக்கா அந்த பாடசாலைகள் அப்படி சொல்லி 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 அப்படியே வழிமுறையா நமக்கு வந்திருக்கு. அது எழுதாமறை. ஏன்னா எழுதி வச்சு படிக்கிற விஷயம் இல்லை. அப்படியே காதுல கேட்டு நாங்க சாதாரணமா நம்ம ருத்ர ஜபகம் படிச்சா கூட வாத்தியார் என்ன சொல்ற, புக்கெல்லாம் எடுக்காதீங்க, மூடி வச்சிருக்கோம், காதுல கேட்டு அப்படியே சொல்லணும். அப்படியே காதுல கேட்டு சொன்னாக்க திரும்பி வரும். புக் எடுத்தாச்சுன்னா அது படிக்கணும், சரியா வராது. அந்த வேதத்துடைய கரெக்டான சொல் கரெக்டா வராது, அளவு கரெக்டா வராது. புக் இல்லாம அப்படி காதுல கேட்டு அதான் எழுதாமறை. அந்த வேதத்துடைய உட்பொருளான அரும்பொருளே, அப்படி இருக்கக்கூடிய சக்தியே, அருளே, உமையே, இமயத்து அன்று பிறந்தவனே, அடியார்த்தி ஆனந்தமே, நின்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடப்பதுன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின், என்றும் வணங்குவது மலர்த்தாள் எழுதாமறையின், அரும் பொருளே அருளே உமையே இமயத்து, ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து, அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே, என்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்கு. இன்னும் ஒரு 2 பாட்டு பாடுவோம், கொஞ்சம் டைம் இருக்கிறாரு. ஆனந்தமாய் என் அறிவாய். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய், ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய், அந்தமான படிவுடையாள் மறை நான்கினுக்கும், ஆனந்தமான படிவுடையாள் மறை நான்கினுக்கும், அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற, ஆனந்தமான சரணாரவிந்தம் தவள நிற, ஆனந்தம் ஆடரங்கா எம்பிரான் முடி கண்ணியதே, ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும், ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும், ஆனந்தமான சரணாரவிந்தம் தவள நிற, ஆனந்தமான சரணாரவிந்தம் தவள நிற, ஆனந்தம் ஆடரங்கா எம்பிரான் முடி கண்ணியதே, ஆனந்தமாடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், இந்த இறைவனானவன்
அந்த உருவமற்ற இறைவி, அந்த இறைவன்கிற தொகுதியானது, வஸ்துவானது ஆனந்த உருவமாய் என் அறிவாய் நம்மளுடைய ஆன்மாலையும் பிரதிபலிச்சு, இப்ப எப்படி நம்ம சூரியன் இருக்கு, கண்ணால நம்ம திறந்து பார்க்கிறோம், சூரியனுடைய ஒளி நம்ம கண் மூலமா பிரதிபலிக்கு, அது போல இறைவனுடைய ஒளி நம்மளுடைய அறிவுல பிரதிபலிச்சு என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், அப்படி மரணமில்லாத நீடித்து பர்மனண்டா இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஆனந்தமாய், எப்பயும் நித்திய இன்பமாய் ஆனந்தமாய் என்னுடைய அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், அது மட்டும் இல்ல வானந்தமான வடிவுடையாள். நம்ம ரீசெண்டா போன வாரம் படிக்கிறப்ப கூட பஞ்சபூதங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். பஞ்சபூதங்கள்ல ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு படிச்சோம். அது அப்படி ரிவர்ஸ்ல சொன்னாக்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதான் வான் அந்தமான, அந்தம்னா கடைசி, வான் அந்தமான 5 பூதங்கள் கீழேந்து பூமியிலேருந்து ஆரம்பிச்சாக்க வான்ல போய் அந்த வானத்துல போய் முடியும். அதுல வான் அந்தமான வடிவுடையாள் அப்படின்னாக்க 5 பூதங்களுமாய் இந்த உலகத்துல விரிந்து வடிவெடுத்து நமக்காக இந்த உலகத்துல உலகமாய் நிற்கிறாள். இந்த மாயையால இந்த உலகத்தை படைத்து அந்த உலகத்துல நம்மளை அனுப்பி அனுபவப்பட்டுவான் அனுப்பக்கூடிய இடத்துல வானந்தமாய் வடிவுடையாள். அவளே எங்குமே அந்த இறைவன்கிற அந்த ஒரு தொகுதியானது பஞ்சபூதங்களாய் விரிந்து அப்படியே இந்த தீவிர பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அப்படியே விரிந்து இருக்கு. அதனாலதான் உலகத்துல எங்க பார்த்தாலும் இறைவன் இல்லாத இடம் எது அப்படிங்கிற ஒரு நமக்கு அந்த சிந்தனை, அந்த உணர்வு வர ஆரம்பிச்சு. அது வான் அந்தமான வடிவுடையாள், அவள் எல்லா இடத்துலையும் பஞ்சபூதங்களுமாவும் விரிஞ்சு நிற்கிறாள். அதுல சூட்சமமா நிற்கிறா, தூளமா நிற்கிறா. அதனால இதுல இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற நமக்கு அந்த சிந்தனை வரப்ப இறைவனோட நம்ம ஒன்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அதான் வானந்தமான வடிவுடையாள். அந்த இறைவி மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். மறை 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களுக்கும் தான் அந்தமானவள். இந்த 4 வேதங்களுக்கும் முடிவானவள். அந்தம்னா முடிவு வேதங்களுக்கு முடிவானவள் அப்படின்னா வேதாந்தமாய் வேதங்கள் முடிவா இதுதான், இப்படி இந்த உலகம் இப்படிதான் நடக்கிறது, இறைவன்னா இதுதான் அப்படிங்கறத அடிச்சு அறுதியிட்டு சொல்லக்கூடியது வேதாந்தம். அந்த தான் அந்தமான சரணாரவிந்தம், அந்த அப்படி அது எல்லாத்துக்கும் முடிவாக அறுதியாக நிற்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அந்த திருவடி அப்படி இருக்கக்கூடியவள் தவள நிற கானம். கானம்னா காடு, தவள நிற காடுனா வெள்ள நிறை சுடுகாடு. நம்ம இப்ப சொன்னோமே அந்த தவள நிற கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான். வெள்ளை நிற அந்த சுடுகாட்டுல அதை தன்னுடைய ஆட்டத்துக்கு அரங்காக ஆடரங்காம் அப்படின்னா அவர் ஆடுவதற்கு அரங்காக அந்த சுடுகாட்டை யூஸ் பண்ணிட்டு ஆடக்கூடிய அந்த எம்பிரான் சிவபெருமான். அவர் முடி கண்ணியதே. அது நான் அதுக்கு அந்த முடி கண்ணியதேக்கு நான் சொல்றேன் முன்னாடி. அதாவது இந்த தவள நிற கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது. முடி கண்ணியதேனா அந்த திருவிளையாடல் புராணத்துல இறைவனுக்கும் சிவனுக்கும் சக்திக்கும் ஒரு ஊடல் அந்த ஊடலை தீர்ப்பதற்காக சிவபெருமான் போய் சக்தி கால்ல வணங்கி அப்படிங்கிற ஒரு படலம் ஒன்று வரும். அதை குறித்து சொல்றார். அம்பிகை ஊடல் தீர்ப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய தலையை தாழ்த்தி அந்த இறைவனோட முடியில, சிவபெருமானோட முடியில உன்னுடைய திருவடியானையை நீ வைச்சியே அப்படிங்கிறத இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி சொல்றார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள், இந்த 5 பூதங்களாகவும் விரிந்திருக்கக்கூடியவள் நீ. மறை 4னுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம், மறை 4க்கும் வேதாந்தமாக இருக்கக்கூடியவள் நீ. அப்படி பெரியவளா இருக்க கண்டுதான் உன்கிட்ட சிவபெருமானே தலையில உனக்கு வணங்கி அங்க நின்னாரா அப்படின்னு ஒரு கவிதை நயத்தோட இந்த இடத்துல கேட்கிறேன். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமான வடிவுடையாள் மறை 4னுக்கும் ஆனந்தமான வடிவுடையாள் மறை 4னுக்கும் ஆனந்தமான சரணாரவிந்தம் தவள நிற ஆனந்தமான சரணாரவிந்தம் தவள நிற
காணம் தம்மாடரங்கா எம்பிரான் முடிக்கண்ணியதே ஆனந்தமாடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. தீப்பாட்டு எடுத்துக்கோங்க. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை இடங்க காத்தாளை புவியடங்க காளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அம்கை சேர்த்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே பராசக்தி போற்றி போற்றி போற்றி. ஹரஹர நம